இந்த துவாவை எல்லாருமே அனுதினமும் ஓதி பழகணும். பெற்ற பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை செய்தீர்களேயானால் உங்களை கண்ணின் இமை போல உங்க பிள்ளை இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றுவோம். நீங்க தொழுகையில அவனை நீங்க பாராமுகமாக ஆக்கும் காலம் எல்லாம் உங்களை விட்டும் பாராமுகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அந்த உழைப்பில் பலாபலனை அவர் பார்க்கும்போது அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பெரிதாக தெரியாது. லாபத்தை இரட்டிப்பாக பார்க்கும்போது தான் கஷ்டப்பட்டோமா என்ற அந்த ஒரு நிலையையே மறந்து விடுவார். அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் தன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு முக்கியமாக தீன் நெறிப்படி நடக்கின்ற அந்த பேரின்பத்தை ஒரு தந்தை பார்க்கும்போது அவர் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. இந்த ஆனந்தத்தை அல்லாஹு தஆலா எப்போதுதான் தருவான் என்று பார்க்கும்போது வெறுமன்ன பயிற்சியால் மட்டும் தரமாட்டான். 5 வயசு குழந்தைய நீங்க பள்ளிவாசல கூப்பிட்டு வரும்போதே நீங்க நியத்து வைக்கணும், ரப்பே உன் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு என் பிள்ளையை நீ ஆளாக்குன்ற நியத்தோட கூட்டுவாங்க. இன்னைக்கு மதரசா பிள்ளைங்கள் மேல நம்ம பெரிய அளவுக்கு போக்கஸ் பண்றமே காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வருங்கால தலைமுறை, வருங்கால வரலாறே அவன்தான். பள்ளியை கட்டி காக்கக்கூடிய நிர்வாகியாக அவன் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய திண்ணமான உறுதியான நியத். பெருமல்ல தொழுகையாளியாக மட்டும் அவன் கடந்து போவதல்ல. அப்போ வருங்கால சந்ததியினர், இங்க இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுடைய பிள்ளைகள்லாம் ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஓதுனவங்க தான். இந்த பிள்ளைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆக வேண்டும் எனில் அவர்கள் பள்ளியின் தொடர்புள்ள மக்களாக ஆக வேண்டும். வெறுமன்ன சம்பாதிச்சோம், பணத்தை பார்த்தோம், படிச்சோம், பட்டம் வாங்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட் அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்றது அல்ல. நல்ல புரிந்து கொள்ளணும், பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் யாருக்கு தருகிறானோ அது சாதா சீதாவான விஷயம் அல்ல. நாளை மறுமை நாளில் என் அண்டை வீட்டார்கள் எங்கே என்று கேட்கும் போது யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. யார் தெரியுமா வருவா? பள்ளியை நிர்வாகம் பண்ணவர் வருவார். அப்ப பிள்ளைகளை எப்படி நீங்க வளர்க்கணும்னு சொன்னா, யாரப்பே உன் பள்ளியை மராமத்து செய்யக்கூடியவனாக என் பிள்ளையை நீ மாற்று அப்படின்ற மாதிரி ஒரு நியத்தோட தான் வளர்க்கணும். டாக்டர், இன்ஜினியர், அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு எல்லாமே உலகத்தின் பட்டங்கள், பதவிகள், செல்வாக்குகளை உங்களுக்கு பெற்று தரும். ஆணித்தரமான அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய மறுமையில் உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் எனில் அந்த பிள்ளையை நீங்கள் பள்ளியின் தொடர்புள்ளவர் மக்களாக நீங்கள் ஆக்க வேண்டும். பள்ளி தொடர்பு இல்லாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் தாய் தந்தையின் கண்ணியத்தை கூட உணராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளி தொடர்பு இருந்தா தானே நல்ல விஷயங்களை கேட்பான். அந்த நல்ல விஷயங்கள் அவன்கிட்ட எடுபடாத போது, ஏறாத போது அவன் எப்படி ஒரு சிறந்த குழந்தையாக மாற முடியும்? அப்படி ஒரு அற்புதமான தந்தை, அந்த தந்தை தன் பிள்ளைக்காக செய்த துவா இன்றைய தராவீகை அலங்கரித்தது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமை பொங்க சில வாசகங்களை சொன்ன அந்த வார்த்தைகளைத்தான் ஹாஃபிஸ் ஓதினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. வயோதிக காலகட்டத்தில் என்னை மலனனாக ஆக்காமல், என்னை அட்ரஸ் இல்லாதவனாக ஆக்காமல், எனக்கென்று ஒரு குழந்தையை, 2 குழந்தையை தந்த இஸ்மாயில், இஸ்ஹாக் என்ற குழந்தையை எனக்கு அன்பளிப்பு செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாம ஒரு துவா ஒன்று செஞ்சார். ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَقُومُ الْحِسَابُ. ரப்பி ஜஅல்னி, என் ரப்பே என்னை நீ ஆக்கு, முகிம்மஸ் ஸலாத்தி, தொழுகையில் பலமானவனாக ஆக்கு. முகீம்னு சொன்னா பலம் பொருந்தியவன். அமின் துர்ரியத்தி, என் சந்ததியினரையும் நீ ஆக்கு.
ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. எங்களுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஒப்புக்கொள் இறைவனே, நாளை மறுமை நாளில் எங்களை நீ கபூல் செய்து விடு, எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய அந்த துவா. இந்த துவாவை எல்லாருமே அனுதினமும் ஓதி பழகணும். பெற்ற பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை செய்தீர்களேயானால் உங்களை கண்ணின் இமை போல உங்க பிள்ளை இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றுவான். நீங்க தொழுகையில அவனை நீங்க பாராமுகமாக ஆக்கும் காலம் எல்லாம் உங்களை விட்டும் பாராமுகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனாலதான் திரும்ப திரும்ப தலையில அடிப்போம். தொழுகைக்கு வர சொல்லுங்க, பிள்ளைகளை பள்ளியின் தொடர்புள்ளவர்களாக ஆக்குங்க. இது வெறுமன்னா அல்லாஹ்வை புரிய வைக்கக்கூடியதல்ல, உன்னையே புரிய வைக்கக்கூடியது. ஒரு தந்தையை நீ நல்லா பாருங்க, தந்தையை நல்லா கவனிக்கக்கூடியவன் மார்க்க ரீதியான அறிவு இல்லாதவன் கவனிக்க மாட்டான் சகோதரன். ஏதோ பொதுவாக கவனிச்சுட்டு போயிடுவான். ஆத்மார்த்தமான முறையில் தந்தையை கவனிக்கக்கூடியவன் பள்ளியின் தொடர்புள்ளவனாக இருப்பார், தொழுகை உடையவராக இருப்பார். தொழுகை உடையவராக மட்டும்தான் அல்லாஹுடைய இன்னும் அவனுடைய சட்டத்தை அவன் தாய் தகப்பனின் மீது எந்த அளவுக்கு கண்ணியம் செய்ய சொல்லி இருக்கிறான் என்ற அந்த கட்டளையை உள்வாங்க முடியும். எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைய, அல்லாஹு அக்பர், காபத்து ஷரீஃப கட்டி முடித்தது இப்ராஹிம் என்று சொல்வோம், ஆனால் அவர் கட்டுவதற்கு பெரும் துணை செய்தது யார் தெரியுமா? சின்ன பிள்ளையான ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கல்ல சுமந்துக்கிட்டு வருவாங்க. தந்தை வயோதிகம். தந்தை வாங்கி வாங்கி அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த சார்ந்து குலைத்து அப்படியே பூசக்கூடிய நேரத்தில் அந்த கற்களை சுமக்கக்கூடிய டிராலியாக அவர் இருந்தார். கற்களை சுமந்து கொண்டு வரக்கூடிய டிராலியாக அவர் இருந்தார், லாரியாக அவர் இருந்தார். எங்கெல்லாமோ கற்களை எடுத்து வந்து கொடுப்பாங்க தந்தைகிட்ட. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 2 பேர் மீதும் அருள் செய்தார். அதோடு கூடி அவங்க 2 பேரும் உள்ள அந்த அருளை இன்னொருத்தருக்கும் கொடுத்தான். இஸ்ஹாக் அவரை நபியாக ஆக்கினார். ஒரே குடும்பத்துல 3 நபி எங்கேயுமே கிடையாது அவங்கள தவிர. 3 நபி, தந்தை நபி, முதல் பிள்ளை நபி, 2ஆம் பிள்ளையும் நபி. 3 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தார். அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடமிருந்தான் நிறைய மக்களை, நிறைய நபிமார்களை உற்பத்தி செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்துதான் நிறைய நபிமார்களை அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்தார். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, எதை நான் சொல்ல வருகிறேன்? ஒரு தந்தையினுடைய துஆ அந்த அளவுக்கு வெர்த்துபிளானது, வேல்யூபிள் ஆனது. அதனால எதை கேட்கிறீங்களோ கேட்கலையோ, பிள்ளைகளுக்காக நீங்கள் கரமேந்தும் போது அல்லாஹ்வோடு லிங்க் பண்ணி கேளுங்க தயவு செய்து. ரப்பி ஜஅல்னி, நீங்க ஓதுங்க பாப்போம். ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேண்டும் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய காணொளியில நான் அதனுடைய ஸ்கிரீனை நான் போடுறேன். அதை எழுதி வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் வெற்றியை தருவான். பிள்ளைகளை கண் குளிர்ச்சி மிக்கவர்களாக, ஏன் ஜனாசாவாக பள்ளியில் வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தொழ வைக்க கூட அவனுக்கு அல்லாஹ் தௌஃபீகை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.